தாவேக ஆட்சியில் அதிகாரிகள் நேரடியாக பணம் வசூலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது ஜூனியர் விகடன். ஜூனியர் விகடனுடைய பொலிட்டிக்கல் காசிப் பகுதியான கழுகாரில் ஒரு விஷயம் வந்திருக்கிறது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை எந்த மேடையில் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சொன்னாரோ, ஒரு பைசா கூட இல்லாமல் செய்யலான்னு அவருக்கே தெரியாமல் அதிகாரிகள் பெருமளவிற்கான பண வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்னு ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது தொடர்பான விஷயம் இப்போது பேசுபொருளாக விவாதமாக மாறி இருக்கிறது. ஒரு பக்கம் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, எந்த பார்ட்டின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான அதிகாரிகளுக்கு ஏன் கடிவாளம் போடவில்லை தாவேகா அப்படிங்கிற பார்வை, இதில் இன்னும் நீங்கள் கவனம் செலுத்தணுங்கிறதையும் வச்சுருக்கிறாங்க. என்ன நடந்தது, பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நாம் தமிழர் கட்சியினுடைய இடம்பாவனம் கார்த்தி அவர்கள் ஜூனியர் விகடன் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை எடுத்து ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். பள்ளிக்கல்வித்துறையில் முறைகேடு என எழுதியிருக்கிறது ஜூனியர் விகடன். முறைகேடு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பாரா அமைச்சர் ராஜ்மோகன் அப்படின்னு அந்த செய்தியையும் இணைத்திருக்கிறார். நம்ம செய்தியை பார்ப்போம். அதுவும் அவர் இடம்பாவனம் கார்த்தி அவர்கள் எடுத்து பகிர்ந்தது தான் என்னுடைய காப்பியிலேருந்து. கமிஷன் வாங்க மாட்டோம், கரப்ஷன் செய்ய மாட்டோம் என சொல்லிக்கொண்டே பள்ளிக்கல்வித்துறையின் வசூல் களை கட்டுகிறதாமே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. உண்மைதான். ஆனால் அந்த வசூலை துறையின் அமைச்சரான ராஜ்மோகன் செய்யவில்லை. சமீபத்தில் 800க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளின் அங்கீகார புதுப்பிப்பு சான்றிதழை வழங்கினார் அமைச்சர் ராஜ்மோகன். அப்போது இனி அங்கீகார புதுப்பிப்புக்கு ₹1 கூட தர வேண்டாம் என்றும் சொல்லியிருந்தார். அவருக்கே தெரியாமல் ஒரு பள்ளிக்கு 25,000 முதல் 50,000 வரை தொகைகளை பெயர்த்து விட்டார்களாம் மாவட்ட அளவிலான சில அதிகாரிகள். தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்கத்தில் உச்ச அதிகாரி ஒருவருக்கும் வசூலில் பங்கு சென்றதாக தகவல். அமைச்சர் உஷாராகவில்லை என்றால் அதிகாரிகள் அவரை ஏப்பம் விட்டு விடுவார்கள் அப்படின்னு அந்த செய்தி, அந்த ஸ்கூப்புங்கிறது இருக்கிறது. இப்போ இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அமைச்சர் அவர்கள் விசாரிக்கட்டும், கொண்டு வரட்டும், போகட்டும். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நம்ம இந்த செய்தியை எடுக்கிறோம். இதன் மீது என்ன நடவடிக்கை, ஒருவேளை இது தவறாக இருந்தால் அரசு விரைவில் மறுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இது நேற்றைக்கு இரவு வந்தது, இன்றைக்கு நாள் முழுக்க இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதற்கு பிறகு அரசிடமிருந்து ஒரு விளக்கத்தை எதிர்பார்க்கலாமா, இல்லை அதையும் ஸ்கூப்பாக இந்த மாதிரி ஏதாவது கசிதான் விடுவாங்களாம் நமக்கு தெரியல. உண்மைத்தன்மை இல்லை விசாரணை, துறை ரீதியான விசாரணைன்னு கொண்டு வரும்போது இந்த அரசு தன்னுடைய டிரான்ஸ்பரன்சியை இன்னும் விரிவாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ அமைச்சர் அவர்கள் மட்டுமல்ல, அதாவது அதிகாரிகள் எப்படி ஏப்பம் விட்டு விடுவார்கள்ங்கிறது ரொம்ப சரியான வார்த்தை. நீங்கள் உங்களுக்கு எண்ணம் இருக்கலாம், நோக்கம் இருக்கலாம், ஆனால் அதிகாரிகள் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவாங்கங்கிறது. ஒரு உதாரணத்திற்கு இப்போ இதிலிருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு வருவோம். தாவேகா சொன்னது டிரான்ஸ்பரன்சிங்கிற விஷயம். இந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறதுக்குள்ளே திமுக செய்தது குறித்தெல்லாம் பேசும்போது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கம் தன்னுடைய முடிவுகள் குறித்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது. நான் நேரடியாக கேள்வியை கேட்டோம்னா, முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அவருடைய பர்சனல் செக்ரட்டரி டு சீஃப் மினிஸ்டர் பிராக்கெட்டுக்குள்ளே பொலிட்டிக்கல், பர்சனல் செக்ரட்டரி பொலிட்டிக்கல் டு சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சருடைய தனி உதவியாளர் பிராக்கெட்டில் அரசியல் சார்ந்ததற்கானவர் ஆக திரு ஜெகதீஷ் பழனிசாமி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் யார், என்ன, இவர் இதற்கு முன்பாக என்ன நிறுவனம் நடத்தினார், இவருக்கு திரைத்துறையில் உதவி பண்ணாரா, இதுக்குள்ளேயே இப்போ நம்ம வரலை. இவரை என்னைக்கு நியமிக்கிறாங்கன்னா 12 மே 2026 அவரை நியமிக்கிறார்கள். 6ஆம் ஆண்டு மே 12 நியமித்தா அது ஆச்சு எங்க 45-46 நாள். என்னங்க இப்போ பேசுகிறீங்க அப்படின்னா, 45 நாட்களாக இந்த விஷயம் வெளியில் வராமலே இருந்ததுனால தான் இப்போ நம்ம அதை பேச வேண்டியிருக்கிறது. 40 நாட்களை கடந்து ஒருவரை நீங்கள் அரசு பதவியில் போடுறீங்க, அரசு சம்பளம் போகிறது. ஏன்னா இல்லைன்னா துறையினுடைய அரசு துறை செயலாளர் அதில் கையெழுத்துப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பர்சனல் செக்ரட்டரி. இதில் குடும்பம் என்னென்னா, இதுக்கு அடுத்த போஸ்டிங் தான் ரிக்கி ரத்தன் பண்டிட் அவர்களுடைய போஸ்டிங்கு. இவர் இருக்கார் இல்லையா, அவர் ஆஸ்தான ஜோதிடர் அவர்களே ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி OSDயாக போட்டாங்க. அந்த போஸ்டிங் வெளியில் வந்தது, சர்ச்சையாச்சு, சட்டமன்றத்தில் போட்டு எல்லாம் உழுக்குனாங்க. அந்த பதவி என்பது திரும்ப பெறப்பட்டு கொண்டது. ஆனால் அவருக்கு ஒரு ஆர்டர் முன்பாக போடப்பட்ட போஸ்டிங் தான் திரு ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள். நம்ம கேள்வி, மக்களினுடைய வரிப்பணத்தில் தான் அவருக்கு சம்பளம் கொடுக்கப்பட போகிறது. முதலமைச்சருக்கு கீழே நீங்கள் போஸ்டிங் போகிறதுங்கிறது வழக்கமாக இதற்கு முன்பாக நடந்திருக்கிறதா, நடக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவருடைய உரிமை, ப்ரெராகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். யாரை வேணாலும் போடலாம். போட்டதை வெளியில் சொல்லாமல் ஏன் இந்த அரசு இருந்தது? நீங்கள் எதற்காக அதை மறைத்தீர்கள்? டிரான்ஸ்பரன்சிங்கிறது உங்களுடைய நிர்வாகம் சார்ந்து வராதா? அது இதுக்கு முன்பாக இருந்த அரசு அவங்களுடைய ஒயிட் பேப்பர் இன்றைக்கி நம்ம இதை பேசி முடிச்சு இது பண்ணுறதுக்குள்ளே ஒயிட் பேப்பர் வந்துடலாம் நமக்கு மின்சாரத்துறைக்கானது. ஆப்வியஸாக அது வரும் தான், இருக்கும் தான், அது விவாதிக்க வேண்டியது தான், ரைட். அது ஒரு சைடு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா, இந்த விஷயங்களில்
டிரான்ஸ்பரன்சினா ஏன் இதை மறைத்தீர்கள்? அவராக சொல்கிறாரு, பிறந்தநாள் வாழ்த்து போடும்போது எங்கோ இருந்து ஒரு ஒரு ரொம்ப பின்னணியில் எதுவும் இல்லாத இடத்திலிருந்து வந்து இன்றைக்கி முதலமைச்சருடைய தனிச் செயலாளருங்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னாலும் இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து போடும்போது அவர் போட்டு தான் இப்படி ஒருத்தர் போஸ்டிங் போட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. கொடுமை என்னென்னா, அங்கே செக்ரட்டரியேட் பீட் பார்க்குறவங்களுக்கும் கூட அவருக்கு ஏதாவது ரூம் அலாட் பண்ணியிருக்காங்கிற வரைக்கும் தான் போச்சே தவிர அவர் போஸ்டிங் கொடுத்து விட்டார்கள் என்பது வெளியில் கசியாமல் பார்த்து கொள்ளப்பட்டது. இப்போ அவராக கசியவில்லைன்னா அந்த அறிக்கையே வெளில வந்திருக்காது. இது டிரான்ஸ்பரன்சியான்னு ஒரு கேள்வி வருது. ஒன்று. ரெண்டாவது, பார்ட்டி ஃபண்டை நோக்கி வருவோமே. இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுங்கிறது அது ஒரு சோறு பதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் அரசியல் ரீதியிலாக குற்றச்சாட்டை வையுங்கள், ஆனால் ஏன் முதலமைச்சர் பார்ட்டி ஃபண்ட் என்பதோடு நிப்பாட்டினாரே தவிர எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு அவர் ஏன் சொல்லலை? ஏன் அவ்வளவு கவனமாக இருக்கிறாரா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ திமுகன்னு சொல்லியிருந்தால் உள்ளுக்குள்ளே ஆவணங்களை கேட்டிருப்பாங்க. சபாநாயகர் அவர்கள்ட்ட அதை ஒரு ப்ரேயராக கொடுத்து யாருன்னு சொல்லணும், இல்லைனா அவர் அதற்கு விளக்கம் தெரிவித்தாங்கன்னா உரிமை மீறலை கூட கொண்டு வர முடியும். நினைத்திருந்தால் அவர் அப்படி திமுக நேரடியாக குற்றம் சாட்டியிருந்தால் ஆவணம் கொடுக்கலன்னா நீங்கள் விளக்க வேண்டிய தேவை வரும்னு அவங்களால அதை கொண்டு வர முடியும். ஆனால் அதை அப்படி நகராமல் பார்ட்டி ஃபண்ட் என்பதோடு நிப்பாட்டி கொண்டார்கள். இப்போ பார்ட்டி ஃபண்டுங்கிறது எப்படியெல்லாம் போச்சுங்கிறத இந்த அரசு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லைனா அது வெறும் அரசியல் குற்றச்சாட்டாக மட்டும் நின்றோம், பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்காக நிற்குமே தவிர இந்த பக்கம் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது. அப்போ இந்த இதில் என்னென்னா, கடந்த முறை 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அப்போதைய திமுக தலைவர், இப்போதைய திமுக தலைவரும் அவர்தான் திரு ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இல்லையா, ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் ஒருவருக்கு கூட கன்விக்ஷன் வாங்கி தரலை. ரொம்ப சொற்பமானவர்களுக்கு தான் சார்ஜ் ஃப்ரேம் லெவலுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி இவங்களும் பொலிட்டிக்கல் ரெட்டோரிக்காக 5 ஆண்டுகள் அவங்க மீது குற்றச்சாட்டு ரைடு நடத்தணும், இப்படியே நிப்பாட்டிடலான்ங்கிற இடத்திற்கு அது போக போதா, இல்லை அடுத்த கட்டத்தை நகர்த்து வரலான்னு வருது. நான் டிரான்ஸ்பரன்சிங்கிற புள்ளி வந்ததுனால தாவேக அரசுக்கு இன்னும் 2 கேள்வியில் எழுப்பலான்னு பார்க்குறேன். அறப்போர் இயக்கம் அவங்க கொடுத்த பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது பல்வேறு ஆட்சி காலங்களில். இப்போ நீங்கள் அதன் அடிப்படையில் தான் திரு ஏவாவேல் அவர்கள் மீது ரைட் நடத்துகிறீங்க. நடத்தி உள்ள விஷயங்கள் படியே விஷயங்களை கொண்டு வரட்டும், ப்ராசிக்யூஷனை நோக்கி போட்டோம். அதில் எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியனும் கிடையாது. ஸோ அது அவங்களுடைய லெட் லா டேக் இட் கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இதே போல் ஒருவருக்கு நெல்லையில் தாவேகா சார்பில் நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க. அவர் இன்றைக்கு ஜெயித்து அங்கே எம்எல்ஏவாகவும் இருக்கிறார் திரு ஆர்.எஸ். முருகன் அவர்கள். அறப்போர் இயக்கம், இதே அறப்போர் இயக்கம் கடந்த காலத்தில் அவர் பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டராக இருந்த காலகட்டம். அதற்கு முன்பாக திரு ஜெயராம் அவர்கள், அறப்போர் ஜெயராமன் அவர்களே ட்வீட் போட்டிருக்காரு. இதற்கு முன்பாக அவர் குவாரி நடத்தியிருந்தார். அதில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேலாக அவர் அந்த அதில் கனிமங்களை வெட்டி எடுத்தாருங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. ஹைவே கான்ட்ராக்டராக இருந்தபோது இதே போல் பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர். அவர் பார்த்திங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் கொடுக்குறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கொடுக்குறாருன்னு வரும்போது இதை இவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அவரின் மீது ஒரு வேளை இவங்க புகாராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த புகார்கள் இருக்கும் பட்சத்தில் அதை கிளியர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அவர் அமைச்சராக இருந்தபோது இன்னும் கடுமையாக அவர்கள் அதை எதிர்த்தார்கள். இப்படியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அமைச்சராக கூடாது அப்படின்னு எதிர்த்தாங்க. இன்றைய தேதிக்கு நெல்லை மற்றும் தென்காசிக்கு அமைச்சர் இல்லை, கடந்த ஆட்சியிலும் அது இல்லைங்கிறது தான் விமர்சனமாக இருந்தது. தூத்துக்குடியில் இருந்தது தான் அமைச்சர்கள் போன முறையும் இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்கங்கிறத பார்க்குறோம். அப்போ இப்படியான ஒரு அக்கண்ணா வச்சு ஒரு ஈக்குவேஷன் போகுது அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நாம் முன்னாடி கேட்டோம், சி விஜயபாஸ்கர் அவர்கள் அவருக்கு மீதான வழக்குகள் என்ன ஆகும் இங்கே சேர்ந்தா அப்படின்ற மாதிரி, இப்படி சேர்ந்தவரின் மீது இருந்தால் அதில் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி வரும். இதற்கு அடுத்தபடியாக அது தமிழ்நாட்டிலேயே முதல் முறைன்னாங்க, மேபி அது இருக்கலாம். 6 மணி நேரத்துக்குள்ள ஒரு கான்ட்ராக்டை வழங்கி உடனடியாக இஷ்யூ ஓப்பன் பண்ணி முடிச்சு இஷ்யூவன்ஸே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஊரக வளர்ச்சித்துறையில் ஒரு கான்ட்ராக்ட் வந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம்னு நினைக்கிறேன். உடனடியாக அந்த விஷயம் பொதுவெளிக்கு வருகிறது. வந்த பிறகு சர்ச்சையாகிறது. அதை டெண்டர் ரத்து செய்யப்படுகிறது. அமைச்சர் என் ஆனந்த் அவர்களுடைய மாண்புமிகு அமைச்சர் நம்பர் 2 தான் அவர் ஹைராக்கி, ஆனந்த் அவர்களுடைய துறையில் நடக்குது. அப்போ இது போதா? இப்படி போனதில் அவர் ரத்தும் பண்ணிட்டார். இப்போ என்னென்னா இந்த வழக்கு, இந்த குறிப்பிட்ட வழக்கில் அந்த வட்டார வளமைய அலுவலர் பிடிஓவையும் ஏஇயையும் அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க மேலே விசாரணைக்கு உத்தரவிடுகிறார்கள். இது ஒரு சைடு. என்னங்க வெளிப்படையாக தானங்க இருக்குது, ரைட்டு. இந்த விஷயம் நடந்த அடுத்தது ஒரு 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்கள் தமிழ்நாடு அரசால் ரத்து செய்யப்படுகிறது. டெண்டர் போடப்பட்ட டேட்டு மே 13லேருந்து மே 22. இந்த 9-10 நாட்களும்
முதலமைச்சராக யார் இருக்கிறார்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான் இருக்கார், விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர். இந்த 10 நாட்கள் போடப்பட்ட டெண்டர்கள், இந்த 10 நாட்களுக்குள்ள 100க்கும் மேற்பட்ட டெண்டர்களை ரத்து பண்ணுறாங்க. நமக்கு கேள்வி, டெண்டரில் ரத்து பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த டெண்டரில் ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இந்த கோளாறுக்கு யாரை பொறுப்பெடுக்க வைத்தீர்கள்? ஒன்று டெண்டர் எடுத்த கம்பெனிகளை பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கணும், பண்ணலை. அல்லது இந்த டெண்டரை முடித்து வைத்து இல்லை மேற்பார்வை பார்த்த அதிகாரிகளின் மீது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரியாச்சும் போட்டிருக்கணும். இப்போ வரைக்கும் போட்டதா இல்லை அப்படின்னா, அப்போ இந்த டெண்டரில் என்ன தான் கோளாறு? கம்பெனிகிட்டையும் பிரச்சனை இல்லை, அதிகாரிகள் மீதும் பிரச்சனை இல்லை, எதற்காக 100 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டது? இதை விளக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் கடப்பாடும் நம்ம இருக்கு இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வரோம். ஸோ இது ரொம்ப கவனிக்கத்தக்கது. அதிகாரிகள் அவங்க தரப்பிலிருந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுறாங்க, ஓவர் த போர்டு போகிறாங்க அப்படின்னா அதை மிக கவனமாக கையாள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு பார்ட்டி ஃபண்டன் பண்ணி வைக்கிறீங்க, இதனுடைய நோக்கம் அவர்களுக்கு கன்விக்ஷன் வாங்கி தருவதா? அவங்க குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபித்து குற்றம் செய்திருக்கிறவர்கள் அடுத்த கட்டமாக கொண்டு போய் அவங்களுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்து அவர்களை சிறைக்கு அனுப்புவதா, அல்லது அரசியல் ரீதியிலாக அவர்களுக்கான இழப்பு ஏற்பட்டால் போதும் என்று நினைக்கிறோமா? இதுக்கான பதிலிலிருந்து தான் நம்ம இதை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கோர்ட் இன்னைக்கு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிருச்சு வெளியே, ஆனால் அவர் ஆட்சி இழந்தது தான். அந்த லாஸ் அவங்களுக்கு வந்தால் போதும், நம்ம உட்கார்ந்தா போதும். UPA 2 கவர்மெண்ட்டில் மன்மோகன் சிங் அரசின் மீது வைக்கப்பட்டது, காமன்வெல்த்லலாம் இப்போ இவங்களே க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. 2G என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். கோர்ட்டில் நிற்குமாங்கிற அளவுக்கு விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ இவங்க பார்ட்டி ஃபண்டுக்கான ஆவணங்களை வெளியிட்டாலும் அது நீதிமன்றத்தில் நிற்குமா என்பது அதை விட பெரிய கேள்வி. ஒரு ஹேமந்த் சோரன் இதில் என்ன சிக்கல்னா, எதுக்கு இவங்க பயப்படுறாங்கன்னு நான் பார்க்குறேன்னா, இது ரொம்ப ஏன்னா கோர்ட்டு பல வருஷங்கள் இழுத்துருச்சுன்னு வைங்களேன். இவங்க சிறைக்கு போய் வர்றது சென்டிமெண்டலி யார் ஜெயிலுக்கு போனாங்களோ அவங்களுக்கு ஒர்க் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ஹேமந்த் சோரன் அவர்கள் சிறைக்கு போயிட்டு அவர் மீண்டும் முதலமைச்சராக வெற்றி பெற்று ஜார்க்கண்டில் முதலமைச்சராக உட்கார்றாரு அகைன். சந்திரபாபு நாயுடு அவர்கள் சிறைக்கு எதிர்க்கட்சி தலைவராக போனார். அதற்கு பிறகு பெரிய சட்ட போராட்டம் நடத்தி வெளியில் வந்தார். இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்து விட்டார். ஜெயிலுக்கு போயிருந்தில்லை, கன்விக்ஷனே கொடுக்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா தேர்தலில் நிற்பதற்கான தகுதியை இழந்தவர், ஜெயிக்கவும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் சிறைக்கு போயிட்டு வந்ததுங்கிறது எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு அப்படின்லாம் இப்போ பேசினாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்னு ஒரு வேளை தாவேக்கா யோசிக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் இதனோட சேர்ந்துருக்கிறது. நம்ம அதையும் இதனோட பொருத்தி தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ வெளிப்படைத்தன்மை என்று பேசக்கூடிய தாவேக்கா, உதாரணத்துக்கு ஐ திங்க் ஒரு கோவிலில் அங்கே மல்டி லெவல் கார் பார்க்கிங் தொடர்பாக ஒரு விவாதம் வந்தது சட்டமன்றத்துக்குள்ளே. அப்போ முன்னாள் அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேரபாபு ஒரு வார்த்தை சொன்னார், யார் இந்த கான்ட்ராக்டை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த டெண்டர் கோரியதற்கு இங்கே எங்கள் இதில் அதிகாரியாக இருந்தாருங்களோ அதே அதிகாரி தான் இப்போ உங்கள் கூட இருந்து அந்த டெண்டரை க்ளோஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சேகர் பாபு சொன்னார். இப்போ ஒரே அதிகாரி இதை சரின்னு அதை தப்புன்னு சொல்கிறாருன்னா அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இப்படியாக இந்த என்டையர் ப்ராசஸ்க்குள்ளே லஞ்சம் வாங்குறது, நீங்கள் அதை தனியாக பிரிங்க. லஞ்சம் வாங்குறவரெல்லாம் கடைநிலை ஊழியர்கள், ஒரு ஹாஸ்பிட்டலில் சிப்பந்தியாக இருக்கிறவங்க, ஒரு கிளர்க்காக இருக்கிறவங்க, இவங்க மேலாம் கபால்னு பிடிச்சி உள்ள எடுத்து போட்டுடுறாங்க. அரசியல்வாதிகள் ஏதாவது கேஸுக்கு போயிடுறாங்க, அது வருஷ கணக்காக, அது எப்போ முடியும்னே தெரியாதுங்கிற லெவலுக்கு போயிடுது. இந்த நடுவில் அதிகாரிகள்னு ஒரு லேயர் இருக்காங்கல்ல, இவங்க மட்டும் எப்படி அதை எந்த ஆட்சி வந்தாலும் அவங்கள டச் பண்ணவே முடியல அப்படின்னா, இந்த இடத்துக்குள்ளே ஊடுருவி நடந்திருக்கக்கூடிய கரப்ஷனை நோக்கி அதை கைகள் நீளாத வரை அது நீண்டுச்சுன்னா வரவேற்கத்தக்கது, நீளாத வரை இது கம்ப்ளீட்டாக சிஸ்டம் எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. திமுக அவங்க தரப்பில் அவங்க தே ஆர் கிளியர் ஆன் தேர் ஸ்டாண்டு. நீங்கள் ஆட்கள் யாருன்னு சொல்லுங்கள், எவ்வளவு போச்சுங்கிறத சொல்லுங்கள், எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறதுங்கிறீங்க, எவ்வளவுன்னு சொல்லிவிட்டு வழக்கை தொடுத்து ஃபார்மலாக லீகலாக கொண்டு போங்கிறது அவங்க ஸ்டாண்டு. தாவேக்காவும் இப்போதைக்கு பொதுப்படையாக சொல்லுறார்கள், மேபி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கூட எடுக்கலாம். ஆவணங்களை கிடைச்சா வரட்டும், நீதிமன்றங்களை அழைத்து செல்லட்டும், குற்றவாளிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நிரூபித்து தண்டனை வாங்கி தரட்டும், மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தட்டும். இதில் கவர்னர் சாங்ஷன் கொடுக்கல அப்படின்னா கவர்னரையும் அம்பலப்படுத்துங்கள, கோ டு கோர்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஜக கூட நீங்கள் இணக்கமாக இருக்கிறதுங்கிறது கவர்னர் பாஜகக்காரர் இல்லைன்னு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது கவர்னர் ஏன் ஊழல் அதிகாரிகளை பாதுகாக்கிறார்னு கேட்டு இந்த அரசு கோர்ட்டுக்கு கூட போய் டைரக்ஷன்ஸ் வாங்கிட்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். யாரும் ஊழலை ஆதரிக்கவில்லை, ஆனால் சிஸ்டம்குள்ளே வரும்போது அது பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்காக அரசியல் குற்றச்சாட்டுகளாக இருக்கிற வரை அது
முடிவை தருவதாக, தீர்வை தருவதாக இருக்காது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த சம்பவத்தில் அந்த குற்றச்சாட்டினுடைய பின்புலத்தை ஆராய்ந்து அதை என்னென்னு விசாரித்து உள்ளபடியே நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறாக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் விளக்கத்தையும் தெரிவிக்கலாம். இது தொடர்பாக அவரே கூட சம்மந்தப்பட்ட நிறுவனத்தையே அழைத்து ஒரு பேட்டி கொடுத்து தெளிவுபடுத்தினாலும் கூட அது வரவேற்க தகுந்த ஒரு ஓப்பன்னஸாக இருக்கும். பார்ப்போம் மேற்கொண்டு எப்படி போகுதுன்னு.